18வது மக்களவையின் சபாநாயகரானார் ஓம் பிர்லா. பிரதமர் முன்மொழிந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தேர்வு. A member of this house be chosen as I now put the motion moved by Sri Narendra Modi and seconded by Sri Rajnath Singh to the vote of the house. The question is that Sri Om Birla, a member of this house, be chosen as the speaker of this house. Those in favor may say aye. Those against may say no. I think the ayes have it. The ayes have it. I now put... மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவை இருக்கைக்கு அழைத்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவுடன் சென்று அமர வைத்து வாழ்த்து. இரண்டாவது முறையாக சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களவையின் அதிர்ஷ்டம். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவையில் பேச்சு. எதிர்க்கட்சிகள் விவாதிப்பதை அனுமதித்து அரசியல் அமைப்பை காக்கும் கடமையை காப்பீர்கள் என நம்புகிறேன். சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். இரண்டாவது முறையாக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து. எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பின்தான் வழங்க முடியும் என திமுக அரசு சொல்வதை ஏற்க முடியாதது. இஸ்லாமியர்கள் அருந்ததியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின்படிதான் தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதா எனவும் அன்புமணி கேள்வி. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பை உயர்நீதிமன்றம் தடை செய்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய் பேசுகிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுகவிற்கு மனமில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்தால் நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது. பேரவையில் பாமக எம்எல்ஏ அருளின் கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அவையில் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் இன்றும் அவையை விட்டு வெளியேற்றம். சபாநாயகர் உத்தரவின் பேரில் அதிமுக உறுப்பினர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய அவை காவலர்கள். அரசுக்கு சாதாரண மக்களின் உயிரை பற்றி கவலை இல்லை. அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேதனை. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு நடுநிலை தவறிவிட்டார். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுவது சரியல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டம்.
சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளது. விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்தே தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து சென்னையில் அதிமுக நாளை உண்ணாவிரதம் நடத்த திட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி டிஜிபியிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் தகவல். அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. நிதி பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதியை மத்திய அரசு செய்துள்ளது. ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. மலைப்பகுதிகளில் கூடுதலாக புதிய பேருந்துகள் இயக்க திட்டம் உள்ளதாக பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பழனி எம்எல்ஏவின் கேள்விக்கு பதில். வேல்முருகன் வன்னியர்களுக்காக மட்டுமே பேசுவதாக சட்டப்பேரவையில் கொங்கு ஈஸ்வரன் விமர்சனம். தான் நடத்துவது வன்னியருக்கான கட்சி அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம். வாழ்வுரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன். ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக எம்பிக்களை கொத்தடிமைகள் என சாடிய அண்ணாமலை நாடாளுமன்றத்தில் பதவியேற்கும் போது உதயநிதி வாழ்க என கோஷம் எழுப்பியது குறித்த கேள்விக்கு பதில். உதயநிதி வாழ்க என கோஷமிட்டு கொத்தடிமைகள் என்பதை திமுக எம்பிக்கள் நிரூபித்து விட்டனர். திமுக எம்பிக்கள் பதவியேற்பு குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 63ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலை ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த சோகம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் தமிழக அரசு நடத்திய கொலை. ஆளுங்கட்சி பிரமுகர்களின் துணையோடுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மெத்தனால் ஆதாரத்தை காவல்துறையினர் தர முடியுமா? சிபிசிஐடி போலீசாருக்கு தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு கேள்வி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்குகள் ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும். முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் தீவிர விசாரணைக்கு பிறகு உறுதிப்படுத்தியது அறிவுரை கழகம். நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இலவச பேருந்து பயண அட்டை பெறும் முறையை ஆன்லைனுக்கு மாற்றியதற்கு மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் கண்டனம். சென்னையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு.
தென்காசி கம்பளி கிராமத்தில் நியாய விலைக்கடை பெண் பணியாளர் அநாகரிகமாக பேசுவதாக புகார். பொருட்களை சரியான அளவு வழங்காமல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுவன் மீது விழுந்த தாவேக பேனர். நல்வாய்ப்பாக சிறுவன் உயிர் தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் பொது பிரிவு நோயாளிகளுடன் ஒரே படுக்கையில் படுக்க வைக்கப்படும் உள்நோயாளிகள். மற்ற நோயாளிகளுக்கும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. கனமழையின் எதிரொலியாக ஆழியார் கவியருவி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை அறிவிப்பு. எமர்ஜென்சி காலம் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா விமர்சித்ததற்கு எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் கடும் வாக்குவாதத்தால் பதவியேற்ற முதல் நாளிலேயே அவையை ஒத்திவைத்தார் சபாநாயகர். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு. நாடாளுமன்ற வளாகத்தில் என்டிஏ எம்பிக்கள் பதாகைகளுடன் போராட்டம். எமர்ஜென்சியை மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. சர்வதிகாரத்தின் உச்சமே எமர்ஜென்சி எனவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த சிபிஐ. சர்க்கரை அளவு திடீரென குறைந்ததால் கெஜ்ரிவாலுக்கு உடல்நலக்குறைவு.